வெல்கம் டு சுகா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சும்மா கல்யாண வீட்டில் சமைக்கிற மாதிரி நம்ம சுண்டக்காய் வத்தல் வச்சு எப்படி ஒரு வத்த குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம சூடான சாதத்தில் வீட்டில் செஞ்ச வத்தல் வச்சு இந்த குழம்பை ஊற்றி சாப்பிடுங்களேன். ஒரு 4 கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்ட ஃபீல் தருங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு சும்மா நம்ம கையிலே வரும். எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? வாங்க. சிம்பிளான ஒரு ரெசிபி தான். என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிவிட்டு முதல் பார்த்துக்கலாம். தக்காளி ஒரு 4 பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தில் மட்டும்தான் செய்ய போகிறோம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணல. இதுலேயே டேஸ்ட்டு நமக்கு நல்லா வரும். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க 100 ml. கடுகு, வெந்தயம், லாஸ்ட்டாக போட கொத்தமல்லி, சுண்டக்காய் வத்தல், ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். சிம்பிளான ரெசிபிங்க. வாங்க சீக்கிரம் பண்ணிட்டு வந்துடலாம். எண்ணெய் விட்டு எவ்வளோ குழம்புக்கு எண்ணெய் தேவையோ அவ்வளோவும் விட்டுக்கலாம். வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடைசியாக சேர்க்கறதுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுண்டக்காய் வத்தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டே நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா குழம்புலலாம் போட்டு வதக்கக்கூடாது. இந்த மாதிரி பொரித்து எடுக்கும் போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். நான் செய்கிற மாதிரியே செஞ்சுக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பொரித்து எடுத்ததும் கடுகு, வெந்தயம் போட போகிறோம். அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பல்லையும் போட்டு நல்லா அந்த ஸ்மெல்லில் வரும்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைம் தாங்க எண்ணெயில் வெங்காயம் நல்லா கருகாமல் பொறுமையாக பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு தீய மிதமாக வச்சு நல்லா வதக்கி விடுங்க. கரெக்டாக பார்த்து வதக்குங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ஒரு வெங்காயம் தீஞ்சிரும், ஒரு வெங்காயம் பார்த்திங்கன்னா தீயாமல் இருக்கும். மெயினான விஷயம் இங்கே தான். பொறுமையாக நிதானமாக வதக்கின பிறகு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். நான் பொறுமையாக தான் காமிக்கிறேன். இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தில் தான் செஞ்சுருந்தேன். இதுவே பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 வாட்டி மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக பார்த்திங்கன்னா தக்காளி வதங்கி வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக குழம்புக்கு என்ன உப்பு தேவையோ பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த டைமில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மசாலா எதுவுமே அரைக்க போகிறது இல்லைங்க. வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் பொடியை வச்சு தான் பண்ண போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் போட்டு பண்ணாவே போதுங்க. 2 வெங்காயம் 4 தக்காளிக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதங்கட்டோங்க. வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம், குழம்பு மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வரட்டும். வீடியோவில் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதே அளவுக்கு வந்த பிறகு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிப்போம். சரிங்களா? நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அடி பிடிக்காமல் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரட்டும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பச்சை ஸ்மெல் அந்த மிளகா வெடிப்பு வராது. உடனே நீங்கள் என்னது புளி ஊற்றாமல் கொஞ்ச நேரம் கழித்து ஊற்றுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. புளி தண்ணியை விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணும்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா நான் வைக்கிற குழம்புக்கு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கிட்டேன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குழம்பு நல்லா கொதிக்கிட்டோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகமாக தீ வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலரி விடுங்க. ஒரே சைடு கொதிச்சுதுன்னா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு எல்லா பக்கமும் வராது. ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க 2-3 வாட்டி. அப்படியே மூடி போட்டு விடாமல். இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ண பிறகு வத்தலை ஆட் பண்ணிக்கிட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி நான் மறுபடியும் கலரி விடுங்க. நல்லா வேகமாக கொதிக்க விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு வேணும்னா இந்த டைமில் நீங்கள் மறுபடியும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த எண்ணெயே போதுன்றனால நான் பார்த்திங்கன்னா சேர்க்கலை. அது மேலே கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிட்டு சும்மா சூடான சாதத்தில் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. மஸ்ட்டு ட்ரை ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாழ்த்துக்கள் வாங்குங்க. பாய்.